தமிழ்நாட்டில் பெரியார், பிரபாகரன் இது ரெண்டுலையுமே அதிக அளவில் ஈடுபாடும் அதிக அளவில் தொடர்ந்து பயணித்த இயக்கமாக இருக்கக்கூடியது மதிமுக இயக்கம். இப்போ இது ரெண்டத்தை சுற்றி தான் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் சர்ச்சை போயிட்டு இருக்கு. இதை எப்படி மதிமுக பார்க்குது? பெரிய அளவில் சர்ச்சை போய்கிட்டு இருக்குங்கிற கருத்தை ஏற்க முடியாது. சீமான் அவர்களும் அவரை ஒட்டியுள்ள ஒரு சிறு கும்பலும் பெரியார் வேறு பிரபாகரன் வேறு என்று ஆரியத்தின் அடிவரடிகளாக நின்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. பெரியாரும் பிரபாகரனும் வெவ்வேறு அல்ல என்று தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் சார்பிலேயே அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். திராவிட இயக்க அரசியல் இல்லாமல் தமிழீழ விடுதலை யுத்தமோ தலைவர் பிரபாகரனோ இல்லை என்கிற கருத்துப்பட அவர்கள் வெளிப்படுத்தி இருப்பதே இந்த நிகழ்வில் போதுமானது. தவிர தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு தேர்தல் களத்தில் நிற்கிற ஒரு அரசியல் கட்சியாக தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கும் இயக்கத்திற்கும் பெரும் பங்களிப்பை தியாகத்தை செய்தது தலைவர் வைகோ அவர்களும் மறுமலர்ச்சி திமுகவும் தான் என்பதை வரலாறு பதிவு செய்திருக்கிறது. திராவிட இயக்கத்தினுடைய ஒரு கொள்கை படையான மறுமலர்ச்சி திமுக தந்தை பெரியாரை, பேரறிஞர் அண்ணாவை தங்கள் தலைவராக வழிகாட்டியாக கொண்டிருக்கிற மறுமலர்ச்சி திமுக, அதனுடைய தலைவர் வைகோ, தலைவர் பிரபாகரனுக்காகவும் தமிழீழ யுத்தத்தில் அதன் விடுதலைக்காகவும் பெரும் கடமையாற்றி இருக்கிறார்கள். பெரியாரையும் பிரபாகரனையும் எக்காரணத்தை கொண்டும் பிரித்து பார்க்க முடியாத உண்மையை தமிழ்நாட்டு மக்கள் அறிவார்கள்.